கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த அடியேனை உங்களுக்கு முன்னால் ஒரு சின்ன சாட்சியாக நிறுத்தினதுக்கு தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நான் காவல்துறையில் எஸ்ஐயாக 37 ஆண்டுகள் பணி செய்து ஓய்வு பெற்றவன். தேவன் என் குடும்பத்தில் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் உங்கள் முன் ஒரு சின்ன சாட்சியாக சொல்வதற்கு தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறேன். நான் பாரம்பரிய இந்து குடும்பத்திலிருந்து வந்த நபர். எங்கள் குடும்பம் எப்படின்னா, கிராமத்தில் ஒதுக்கப்பட்டவன் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எங்கள் அப்பா ஒதுக்கப்பட்டவர்னா எப்படி, கிராமம் ஒரே சமுதாயம் எல்லாம் தான். ஆனால் எங்கள் அப்பா எப்படின்னா மனவியாதின்னு சொல்லுவாங்க, அதாவது லூஸுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா மனக்குழப்பம்னு சொல்லுவாங்க, சுத்த தமிழில் சொல்லணும்னா கிறுக்குன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட குடும்பத்தில் தேவன் என்னை தெரிந்து கொண்டார், என் குடும்பத்தையும் தெரிந்து கொண்டார். எனக்கு எங்கள் அப்பா அம்மா, என் அண்ணன், என் தங்கச்சி, நான். எங்கள் அப்பா பேர் வேலு, எங்கள் அம்மா பேர் பொன்னம்மாள், என் அண்ணன் பேர் சுடலை, என் தங்கை பேர் பேச்சியம்மாள், என் பேர் முருகன். எனக்கு சொந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டம், தாளையத்து பக்கத்தில் பாலாமடங்கிற ஒரு சின்ன கிராமம். தாமிரபரணி ஆற்று ஓரத்தில் இருக்குது. நல்ல விவசாயம் செய்யக்கூடிய இடம். அங்கே தான் நான் பிறந்து வளர்ந்தது. எங்கள் அப்பாவுக்கு எப்படின்னா, அம்மா மேரேஜ் பண்ணதுக்கு முன்னாடியே எங்கள் அப்பாவுக்கு இந்த மனவியாதி இருந்திருக்கு. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு மனவியாதி மறைச்சி எங்கள் அம்மாவை, பொன்னம்மாள், எங்கள் அம்மா பேர் பொன்னம்மாள், எங்கள் அம்மாவை மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் நிச்சயம் பண்ணும்போது ஊர்க்காரங்க சொல்லியிருக்காங்க, எங்கள் தாத்தா பேர் காக்கியன், அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி உங்கள் மகளுக்கு பார்த்த மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் புத்தி சோனம் இல்லாத ஆள், நீங்கள் பொண்ணு கொடுக்க வேண்டான்ருக்காரு. எங்கள் தாத்தா ஒரு வைராக்கியமான ஆள். என்ன சொல்லிட்டாருன்னா, கோயிலுக்கு நேர்ந்த கடை கோயிலுக்கு தான் அப்படின்ட்டார். கிராமங்களில் வாக்கு கொடுத்தா மாற மாட்டாங்க. அப்படிங்கும்போது சரின்ட்டு எங்கள் அம்மா கட்டி கொடுத்தாரு. அப்போ சரி, அவள் தலையெழுத்து அப்படி இருக்குன்னு எங்கள் தாத்தா விட்டார். எங்கள் அப்பாவுக்கு அந்த மனவியாதி எப்படின்னா 6 மாதம் இருக்கும். 6 மாதம் புத்தி சுவாரம் இல்லாமல் என்ன செய்கிறாரு, என்ன பேசுகிறாருன்னே தெரியாது. போக்கில் போவார். வீட்டில் சாப்பாடு இருந்தால் இந்த ரொம்ப கிராமத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, அவனுக்கு ரொம்ப பேய் பிடிச்சிருக்கே, பிசாசு பிடிச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எங்கள் அப்பா என்ன பண்ணாருன்னா, எதனாலும் சாப்பிட்டு விடுவார். சோறு பொங்கிறதுக்கு அரிசி வச்சுருந்தா எடுத்து அவராக தின்னு பச்சையிலே காலி பண்ணிடுவார். அப்படி ஒரு வியாதி, ஒரு மனவியாதி உள்ள எங்கள் அப்பா மத்தியிலும் எங்கள் அம்மா வாழ்ந்து காட்டினாங்க. ஏன்னா புத்தியில் சிறுவன் வீட்டை கட்பான்னு மாதிரி எங்கள் அம்மாவுடைய கஷ்டங்கள் எந்த பெண்ணுக்கும் வரக்கூடாது. அவ்வளோ பெரிய கஷ்டங்கள். எங்கள் அம்மா உழைச்சி தான் நான், எங்கள் அண்ணன், என் தங்கச்சி, எங்கள் அம்மா, எங்கள் அப்பா 5 பேரும் சாப்பிட்ணும். அப்போது அதில் 2 விருதா மாடு, அதையும் வளர்த்தாங்க. அவ்வளோ வறுமையான குடும்பம் எங்கள் குடும்பம். அப்போ அதில் நான் ஸ்கூலுக்கு போய் படிச்சிட்ருக்கேன். இந்த சூழ்நிலையில் எங்கள் அப்பாவுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போது எங்கள் அப்பாவுக்கு இப்படி இருக்காருன்னு சொல்லி எங்கள் அம்மா போகாத கோயில் கிடையாது, வணங்காத தெய்வம் கிடையாது. ஆனால் ஒரு தெய்வமும் எங்கள் அம்மாவுடைய வேண்டுதலை கேட்கலை. எங்கள் அப்பாவுக்கு எப்படியாட்டும் இந்த வியாதியை தீர்க்கணும்னு சொல்லி எங்கள் அம்மா ரொம்ப பிரயாசப்பட்டாங்க. அந்த சூழ்நிலையில் ஒரு சாமியார் என்ன சொல்லிட்டாருன்னா, இது உங்கள் மாப்பிள்ளைக்கு பிசாசு பிடிச்சிருக்கு, முனி பிடிச்சிருக்கு, அதுக்கு ஒரு கருமையில் பிடிச்சி ஒரு நடுச்சாமம் 12 மணிக்கு பொலி கொடுத்தா அந்த முனி ஓடிடும் அப்படின்னு ஒரு உலகக்கணியமான ஒரு சாமியார் சொல்லிட்டார். இந்து சாமியார் அப்போ எங்கள் அம்மா சரி, எந்த கோயிலுக்கெலாம் போக முடியலை, எந்த அளவுக்கு சொல்கிறாரா முடியும்னு சொல்லி வறுமையின் மத்தியிலும் கஷ்டத்தின் மத்தியிலும் எங்கள் அப்பாவுக்கு அந்த ஏற்பாடு பண்ணுறாங்க. கருமுயலுங்கிறது அந்த நேரத்தில் ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறது, கொஞ்சம் ரேட்டு கூட இருந்தாலும் வாங்கி எப்படியாட்டும் என் அப்பாவுடைய வியாதியை தீரணும்னு சொல்லி வாங்கி ஒரு நாள் குறிப்பிட்ட நாளில் அதை நடுச்சாமம் 12 மணிக்கு பொலி கொடுக்கணும்னு சொல்லி எல்லாம் ஆயத்தமாகும்போது அந்த சாமியார், அந்த ஏற்பாடு செஞ்ச சாமியார் நடு சாமத்தில் குப்புறப்படுத்திக்கிட்டு எந்திரிக்க மாட்டேன்ட்டார்.
என்னையா பொடி கொடுக்கணும் இது பண்ணணும் விளக்குது போன்னு சொன்னேன், நீ இப்படி அப்படி. நான் இதில் தலையிட்டு தப்பு. அந்த முனி வந்து பணம் உயரத்துக்கு நிற்க, நான் எந்திரிச்சா என்ன அடித்து கொண்டு போடுவோம். அதனால் நான் குப்புறப்படுத்துக்கிட்டே சொல்கிறாரு, நான் தலையிட்டது தப்புங்கிறார். என்ன செய்ய சூழ்நிலை இப்படி இதுன்ட்டு அவர் எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க, முடியவே முடியாது, எந்திரிக்க மாட்டேன்னு அந்த பூசையும் பண்ண மாட்டேன்ட்டார். அந்த அன்றைக்கி குடும்பம் அதோட அந்த செலவு போச்சு, முடிஞ்சது. சரி, எங்கள் அம்மா அந்த வறுமையிலும் கஷ்டத்தில் ஓடிட்டுருக்கு. அந்த நேரத்தில் நல்ல ஒரு இந்திரா காந்தி பீரியடு, நல்ல பஞ்சம், மக்காச்சோளமாவும் அரிசி எதுவுமே ரேஷன்லாம் நான்லாம் போய் வாங்கிறதுக்கு மயங்கி கீழே விழுந்திருக்கேன். அவ்வளோ பெரிய வறுமை கஷ்டம். இந்த சூழ்நிலையில் எங்கள் குடும்பம் வாழ்ந்து வந்துட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா ரொம்ப நோய்வாய்ப்பட்டார். இதில் வந்து நான் 5ஆம் கிளாஸ் படித்து 6ஆம் கிளாஸ் போனோம். எனக்கு எங்கள் வீட்டில் புக்கு வாங்குறதுக்கு காசு கிடையாது. அப்போது இலவச புக்கெல்லாம் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்க மாட்டாங்க, மதிய சாப்பாடு மட்டும் போடுவாங்க. அவன் புக்கு வாங்குறது காசு இல்லைன்னு எங்கள் அம்மா கூட வந்த அக்கா பெரியம்மா வந்து எனக்கு பெரியம்மா வந்து என்ன சொல்லிட்டாங்க, ஏய் பொண்ணம்மா, நீயே கஷ்டப்படுதா, வறுமையில் இருக்க, இவனை எதுக்கு படிக்க வைக்க போகிற, பேசாமல் ஏதாவது கூலி வேலைக்கு அனுப்பும் அப்படின்னு எங்கள் பெரியம்மா வந்து சொல்கிறாங்க. அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, நான் தான் கஷ்டப்பட்டேன், என் பிள்ளைகளுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு. எங்கள் அம்மா கிராமத்தில் எப்படின்னு இந்துக்கல்ல கணவர் இறந்தால் தான் தாலியை கட்டுவாங்க. எங்கள் அம்மா எனக்காக படிப்புக்காக அந்த தாலியை கலட்டி, அந்த தாலிக்கு 2 பக்கம் உள்ள 2 குண்டுமணி இருக்கும், அதை பக்கத்தில் கிராமத்தில் ஆசாரிகிட்ட கொண்டு போய் அந்த தாலியை மட்டும் வச்சுருந்து அந்த 2 குண்டுமணியை விற்று எங்கள் அம்மா எனக்கு புக்கு வாங்கி படிக்க வச்சாங்க. வறுமையிலும் சொல்கிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, உன் தாயின் கற்பத்தின் கனியில் கரு உருவாக்கு முன்னே உன்னை தெரிந்து கொண்டேன்னு சொன்ன தேவன். அப்போ எனக்கெல்லாம் தெரியாது ஆண்டவர் பற்றி. அந்த சூழ்நிலையில் எங்கள் அம்மா என்னை படிக்க வச்சாங்க. நான் 8ஆம் கிளாஸ் 9th படித்து 10th படிச்சிட்ருக்கேன். அப்போ எங்கள் அப்பா வந்து அந்த மனவியாதியில் ரொம்ப நோய்வாய்ப்பட்டு, இதுக்கு ஊடையில் இன்னொரு சாமியார் வந்தார். அவர் வந்து எங்கிட்ட வந்து எங்கள் அம்மாட்ட வந்து இவருக்கு வீட்டுக்காரர் குணமாக்குறேன் அப்படின்னு வீட்டில் வந்து சொல்லிட்டு போனார். சரி ரைட்டுன்னு சொல்லி விட்டு மறுநாள் ஒரு 2 நாள் கழித்து அந்த சாமியார் வந்திருக்கார். வீட்டில் யாருமே இல்லை. எங்கள் அப்பா வந்து என்ன பண்ணார்னா, அவர் மன புத்தி சரியில்லாத ஆள், அந்த சாமியாரை பிடிச்சி தலைகீழே நிப்பாட்டு கீழே கழுத்தில் காலை வச்சு காலை 2 மேலே தூக்கி உள்ளே போராடிட்டு இருக்காங்க. நான் ஸ்கூலில் படிச்சிருந்த பையன் தண்ணி சாப்பிட பக்கத்தில் ஸ்கூலு, தண்ணி சாப்பிட வரேன், இங்கே போராட்டம் நடக்குது, சாமியார் தலை எங்கள் அப்பா காலில் இருக்குது. ஐயோப்பா பார்த்துக்கப்பா கொண்டு விடாத விட்டுருங்க அப்படின்னு சொன்னோடனே நான் போகாட்ட அந்த சாமியாரை எங்கள் அப்பா கொண்டிருப்பார். அவருக்கு மன வியாதியில் அவருக்கு என்ன செய்யணும்னு தெரியாது. இந்த சொன்ன சாமியார் நான் போன பார்த்து விட்டு தான் மட்டும் ஓடிவிட்டார் அந்த சாமியார். அதுக்கப்புறம் அந்த சாமியார் வரல. இவ்வளோ வறுமையிலையும் கஷ்டத்துலேயும் எங்கள் அம்மா எங்களை நல்ல ஒரு குடும்பத்தில் ஒரு தாய் இருந்தால் அந்த பிள்ளைகளை காப்பாற்றிவிடுவாங்க. ஒரு தாய் இல்லாட்ட தகப்பன் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு கஷ்டம். ஆனால் என் தாய் வறுமையில் எங்கள் அப்பா இருந்தாலும் ஒரு வருமானம் இல்லாத சூழ்நிலையும் எங்களை பாதுகாத்து எங்கள் அம்மா வளர்த்தாங்க. கஷ்டத்தின் மத்தியிலையும் தாலியை பற்றி என்னை படிக்க வச்சாங்க. இந்த சூழ்நிலையில் என்ன போய் எங்கள் அப்பா நோய்வாய்ப்பட்டு எங்கள் அப்பா இறந்துட்டார். இறந்த உடனே நான் 10th படிக்கும்போது எங்கள் அப்பா இறந்துட்டார். அப்போது எல்லோரும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லோரும் தன்னுடைய இப்போ நான் தெருவில் கிராமத்தில் போயிட்டுருக்கேன்னா எல்லோரும் அவங்க இது யாருப்பா போகிறான்னா அவங்க அப்பா பேரை சொல்லுவாங்க. என்னார், கந்த முருகன், பாலிச்சாமி, குப்புசாமி அவன் பையன் போகிறாப்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, கிறுக்கம் பையன் போகிறாம்பாங்க. எவ்வளோ மன வேதனை. சின்ன பிள்ளையில் அறியாத பருவத்தில் என் மனம் அப்படியே உடையும். என்னடா எல்லாத்துக்கும் தகப்பன் பேர் சொல்கிறாங்க, நமக்கு கிறுக்கம் பேர்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி பையன் சொல்ல நான் ரொம்ப வேதனைப்படுவேன். இந்த மத்தியிலும் நான் 10th படிச்சிட்ருக்கேன். அப்போ திருநெல்வேலி பாளையங்கோட்டை ஏஆரில் போலீஸ்க்கு ஆள் எடுக்காங்க. ஏன்னா வீட்டில் வறுமை, அந்த வறுமை எப்படிட்டும் ஒழிக்கணும்ல. அம்மா கஷ்டப்படுறாங்க, அண்ணன் கூலி வேலைக்கு போகிறாப்ப அது வீட்டுக்கு பத்தாது, தங்கச்சி சின்ன குழந்தை.
அப்போ நம்ம எப்படியாவது ஒரு வேலைக்கு போகணும், நம்ம குடும்பத்தை பாதுகாக்கணும், காப்பாற்றணும்னு சொல்லி நான் இந்த போலீஸ் வேலைக்கு ஆள் எடுக்காங்க பாளையங்கோட்டை ஏஆர்லன்னொடனே போகணும். எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன், ஏம்மா இந்த மாதிரி அங்கே பாளையங்கோட்டில் போலீஸ் ஆள் எடுக்காங்க, நான் போகிறேன். ஆமாடா, நீ எதாட்டும் வேலைக்கு பாடுறா, கவர்மெண்ட் வேலைக்கு பாடுறான்னு எங்கள் அம்மா சொல்கிறாங்க. ஆனால் அந்த பாளையங்கோட்டை போகிறதுக்கு பஸ் ஆச்சு ஒரு 10 ரூபா கூட இல்லை வீட்டில். அப்போ எங்கள் அம்மா வந்து பக்கத்து வீட்டில் ஒரு அவர் எப்போவுமே அந்த மனுஷன் யாருக்குமே 5 பைசா கொடுக்க மாட்டார். எங்கள் அம்மா வந்து எப்படின்னா ஒரு குணசாலி. எங்கள் அம்மா கேட்டால் யாரும் இல்லை. எங்கள் அம்மாவுக்கு பொய் பேச தெரியாது, உண்மையாக இருப்பாங்க. வறுமையிலையும் உண்மையாக இருப்பாங்க எங்கள் அம்மா. அதனால் அந்த பெரியவர், பொண்ணம்மா நான் யாரும் கேட்டால் கொடுக்க மாட்டேன், ஆனால் உனக்கு நான் தரேன்னு சொல்லி 10 ரூபா கொடுத்தாரு. அந்த 10 ரூபா எங்கள் அம்மா வாய்ந்தது, போடா இதை வச்சாட்டு போய் சேர்றான்னு. நான் போய் சேர்ந்து ஆண்டவர் புண்ணியத்தில், எனக்கு அப்போல்லாம் ஆண்டவர் பற்றி தெரியாது, போய் சேர்ந்து எனக்கு செலெக்ஷன் ஆகி ட்ரெயினிங்கெல்லாம் போய் போலீஸில் சேர்ந்துட்டேன். அப்போது எனக்கு ஆண்டவர் பற்றி ஒன்றும் தெரியும், உலக மனுஷனாக இருக்கேன். இந்த சூழ்நிலையில் நான் காவல்துறையில் சேர்ந்து வேலை கிடைச்ச உடனே நான் கல்யாணம் மேரேஜ் பண்ணிட்டேன். மேரேஜ் பண்ண என் மனைவி பேர் வந்து வசந்தா. அவளும் பாரம்பரிய இந்து குடும்பத்துலேருந்து வந்த பொண்ணு. கல்யாணம் வந்து எங்கள் வீட்டிலே நாங்கள் அப்போ கஷ்டம் வறுமை இல்லை. அப்போ எங்கள் மேரேஜ் மொத்த செலவே 4000 ரூபா. சாப்பாடு செலவு எல்லாம், துணிமணி எல்லாமே 4000 ரூபாயில் கல்யாணம் பண்ணோம் 1988. அப்போலாம் ஒன்றும் கிடையாது, எதுவுமே கிடையாது. சேலை, சாப்பாடு, எங்களுக்கு துணிமணி, வெட்டி, இவ்வளோ தான். ஒரு சிம்பிளாக மேரேஜ். ஏன்னா வறுமை, கஷ்டம், கடன் வாங்கினா அடைக்க முடியாது, யாரும் தரமாட்டாங்க, அது ஒரு பக்கம். இந்த சூழ்நிலையில் நாங்கள் என் மனைவி மேரேஜ் பண்ணி, ஆனால் நல்ல ஒரு குணசாலியாக ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். மனைவி பேர் வந்து வசந்தா. அவள் எப்படின்னா அதிர்ந்து பேச மாட்டாள், ரொம்ப கீழ்ப்படிவா, உண்மையாக இருப்பாள், பொய் பேச தெரியாது. அப்போ எவ்வளோ ஒரு குணசாலி ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்காரு. ஏன்னா நான் ஆண்டவர் அறியலை, நான் உலகத்தில் தான் இருக்கேன். இந்த சூழ்நிலையில் நாங்கள் வேலை கிடச்சி என் மனைவி பிள்ளைலாம் கூப்பிட்டு மதுரைக்கு வரேன். மதுரையில் தான் வேலை பார்த்துட்ருக்கேன். மதுரையில் வந்து என் பையன், அவன் பேர் அப்பு மணிகண்டன், என் மகா பேர் வந்து சூர்யா. என் பையன் ஒரு 2-3 வயசு இருக்கும், என் மக கை குழந்தை. நாங்கள் மதுரைக்கு வரோம். மதுரைக்கு வர்றதுக்கு முன்னாடி என் குழந்தைகளுக்கு மாப்பிள்ளோட மேரேஜுக்கு ஒரு மாப்பிள்ளை. அவர் வந்து எப்படின்னா சிஎஸ்ஐ பேக்ரவுண்டு, கிறிஸ்டின். இவங்க இந்து பேக்ரவுண்டில் இருந்தவங்க அதுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இங்கே தர்க்கம் பண்ணியிருக்காங்க. ஆனால் கடைசியில் என் குழந்தைய வந்து கிறிஸ்டின் ஸ்கூலில் படித்ததுனால அந்த மாப்பிள்ளையை ஏற்றுக்கிட்டு நான் அவரோட வாழ்கிறோன்னே அவங்க மதுரையில் கீழே குடியிருக்காங்க, நான் மேலே குடியிருக்கோம். ஆனால் அவங்க வீட்டுக்கு கிறிஸ்தவங்க வந்து ஜெபம் பண்ணுவாங்க, வந்து போவாங்க. நாங்கள் வேடிக்கை பார்ப்போம், நாங்கள் வெளியே ஓடி போயிடுவோம். இந்த சூழ்நிலையில் என்ன, எங்கள் அப்பா இறந்து கொஞ்ச நாள் கழித்து எங்கள் அம்மா ஒரு நாள் எனக்கு தந்தி அனுப்புகிறாங்க. அப்பவும் ஃபோன் வசதிலாம் கிடையாது. அப்போ எங்கள் அம்மா தந்தி அனுப்புகிறாங்க, இந்த மாதிரி நீ உடனே ஊருக்கு வரணும்டா அப்படிங்காங்க. ஊருக்கு போனால் எங்கள் அம்மா சொல்கிறாங்க, தங்கச்சி இந்த மாதிரி ரொம்ப மனக்குழப்பத்தில் இருக்கா, உங்கள் அப்பாவுடைய வியாதி, அந்த குழப்பம் தங்கச்சிங்க வந்துட்டுறா, இவளுக்கு எப்படி என்ன பண்ணுன்னு தெரியல, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு எங்கள் அம்மா ரொம்ப வேதனைப்பட்டு என்கிட்ட கண்ணீர் விட்டு அழுதாங்க. அப்போ நான் சொன்னேன், என்னம்மா செய்ய அப்படின்னேன். என்னடா உங்கள் அப்பா தான் அப்படி விட்டாங்க. எங்கள் அப்பா இருக்கும்போது எங்கள் அம்மா மைண்டில் என்னன்னா, பக்கத்தில் ஒரு புளியம்பட்டிங்கிற ஒரு அந்தோனி இயேசுநாதர் கோயில்னு சொல்லுவாங்க. அந்த கோயிலுக்கு இந்த மாதிரி மனக்குழப்பம் உள்ளவங்க போய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கோயிலுக்கு கொண்டு போய் சுகமாயிருக்கு. அப்போ எங்கள் அப்பா அந்த சூழ்நிலை இருக்கும்போது எங்கள் அப்பாவை கூப்பிட்டு போய் ஒரு ஊரில் பெரிய ஆள், கிராமத்தில் எப்படின்னா கொஞ்சம் நல்லது கெட்டது ஒரு பெரிய ஆளுக்கு நடந்தால் குடும்பத்தில் சொல்லுவாங்க. அப்படிங்க அம்மாட்ட, பொண்ணம்மா உன் மாப்பிள்ளைக்கு இப்படி இருக்குல்ல, நீ புளியம்பட்டி அந்தோனியார் கோயிலுக்கு கூப்பிட்டு போனால், இயேசுநாதர் கோயிலாம் அங்கே கூப்பிட்டு போனால் அங்கே குணமாகுமான்னு சொல்கிறாங்க, நீ வேணால் கூட்டி போயிட்டு வாய அப்படின்னு எங்கள் அம்மாட்ட சொல்லியிருக்காங்க. எங்கள் அம்மா ஒரு நாள் கூப்பிட்டு போகிறதுக்கு அங்கே ஒரு வாரங்க வச்சுருந்தா எங்கள் அப்பாவுக்கு தெளிவு கிடச்சிருக்கு.
அப்போ எங்கள் அம்மா மனசில் உள்ளத்தில் நினச்சிருக்காங்க, எத்தனை சாமியை கும்பிட்டோம், ஒரு நாள் கூட ஒரு தெளிவு கிடைக்கல, இப்போ நல்லா இதாகிட்டாருன்னு சொல்லி எங்கள் அம்மாவுக்கு அப்போ இயேசுநாதர் மேலே ஒரு பிடிப்பு இருக்குது. ஆனாலும் இதை வந்து கிராமத்தில் பாரம்பரியான இந்து குடும்பத்தில் வந்து இவங்ககிட்ட யார்ட்டும் சொல்ல முடியாது, எங்களை விலக்கி வச்சுருவாங்க. அதனால் எங்கள் அம்மா சொல்லாமல் உண்மை அப்போ அது எத்தனை சாமியிட்ட போய் வேண்டணும், ஆனால் இந்த சாமி உண்மையான தெய்வம்னு எங்கள் அம்மா மனசில் நினச்சிருக்கேன், வெளியே சொல்ல முடியல. நாங்கள் சொன்னால் அது அந்த கிராமத்தில் ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த சூழ்நிலை தான் எங்கள் அப்பா இறந்து போனாங்க. இப்போ எங்கள் தங்கச்சிக்கு வந்த உடனே எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப மனக்குழப்பமாகி, என் தங்கச்சி என்னென்னா அதே மாதிரி ட்ரெயினில் போய் உழப்போக, பாலும் கிணத்துல உழப்போக, அரளிக்காயை என் தங்கச்சி விழுங்கியிருக்காள். ஆனால் என் தங்கச்சி அரைச்சி குடிச்சிருந்தா அன்றைக்கே காலியாகிருப்பா. அவன் முழுசாக விழுங்கினால அவள் அன்றைக்கி என் தங்கச்சி தப்பிச்சா. ஒரே தங்கச்சி, கொஞ்சம் பாசமாக இருப்பேன் என் தங்கச்சி மேலே. இந்த சூழ்நிலையில் எங்கள் அம்மா திடீர்னு சரி அம்மா தங்கச்சி பார்த்துக்க ஒன்றும் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஆறுதல் சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன். ஒரு வாரம் 10 நாள் கழித்து மீண்டும் எங்கள் அம்மா தந்தை என்னன்னு கேட்டால், இல்லை உன் தங்கச்சி வந்து மனவியாதியில் விழுங்கிட்டாடா, மீன் முள்ள விழுங்கினாலே தொண்டைக்குள்ளே போகாது, எப்படா 3 ஊசியை விழுங்கிட்டேன்னு சொல்லி இப்போ என்கிட்ட சொல்கிறாடா அப்படிங்க. ஏம்மா அது எப்படிம்மா அப்படின்னு, என்னன்னு தெரிலடா, அவள் வயிறு வலிக்கிங்க, முந்தா நாள் ஊசியை விழுங்கினாலும் இன்றைக்கி வந்து என்கிட்ட சொல்கிறா வயிறு வலிக்கிங்க. நான் செலுத்துறையை கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி நான் தந்தி ஒன்று ஊருக்கு போனோன்னே எங்கள் அம்மா இப்படி சொல்கிறாங்க. நான் அப்போ நீ நேராக ஆஸ்பத்திரி வந்துடுறான்னு எனக்கு தகவல் சொல்கிறாங்க. நான் நேராக போகிறேன். என் தங்கச்சிக்கு பக்கத்தோட செல்லத்திறன் ஒரு பேசினார் ஒருத்தர், வளப்பக்கம் நல்ல மனுஷன், ஒரு கஷ்டத்துக்கு உதவக்கூடிய ஆள். அந்த மனுஷனை கூப்பிட்டு எங்கள் அம்மா ப்ரைவேட் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்காங்க. ப்ரைவேட் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனோடனே அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, ஆப்ரேஷன் பண்ணால் 2 லட்சம் கட்டுங்கன்றுங்க. ஐயா நாங்கள் சாப்பாட்டுக்கே வழி இல்லை, நாங்கள் வறுமையில் உள்ள குடும்பத்தில் ஆட்கள், எங்கள் சோத்துக்கே வழி இல்லை, நாங்கள் 2 லட்சம் எங்கேயா கட்ட முடியும், கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி கொண்டு போயிருங்க அப்படின்ட்டாப்புல டாக்டர். எங்கள் அம்மா நேராக ஐக்ரௌண்டுக்கு கொண்டு போயிருக்காங்க. டாக்டர் பார்த்து செக் பண்ணி எக்ஸ்ரே எடுத்தால் 3 ஊசியும் வயிற்றுக்குள்ளே நிற்கிது. 2 ஊசி இப்படி ஜாயிண்ட் இருக்குது, ஒரு ஊசி இருக்குது, இப்போ 3 ஊசியும் வயிற்றுல நிற்கிது. ஆனால் டாக்டர் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த பொண்ணு இதுக்கு வந்து இந்த ஊசியை வெளியேறதுக்கு நாங்கள் ஆப்ரேஷன் பண்ண முடியாது. ஏன்னா அது ஊசி வந்து ஒரே இடத்துல நிற்காது, வலிவி போயிட்டே உள்ள குடலாம் போயிட்டே இருக்கும், எங்கேயெல்லாம் அப்படின்னு குடலை போக இருக்கணும், அதனால் முடியாது, நீங்கள் கும்பிடுத சாமியை வேண்டிக்குங்க, அந்த ஊசி மோசனில் வந்தாண்டு இல்லாட்டி நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு டாக்டரும் கை வச்சிட்டார். இந்த சூழ்நிலையில் ஐக்ரௌண்டில் எங்கள் அம்மா கவலையும் கண்ணீரோடு என் தங்கச்சியை பெட்டில் போட்டு எங்கள் அம்மா அழுது புரண்டுட்டு இருக்கும்போது கூலின்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு 5-6 பேர் வியாதிப்பட்டவங்களுக்கு ஜெபிச்சுக்கிட்டே வந்திருக்கும்போது எங்கள் அம்மா பக்கத்தில் வந்து, அம்மா பெரியம்மா என்ன பாப்பாவுக்கு என்ன செய்து படுக்க போட்டுக்கிறேன்னு, அம்மா என் மகன் இந்த மாதிரி மனவியாதியில் 3 ஊசியை சேலை தைக்கிற ஊசியை விழுங்கி விட்டா, டாக்டரு பார்த்து எக்ஸ்ரே எடுத்தால் 3 ஊசி வயிற்று குடலில் இருக்குது, ஆனால் ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்னு கை விரிச்சிட்டாருமா, என் மகளை காப்பாற்றணும் அப்படின்னு. அப்போ பெரியம்மா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதுங்க, ஆண்டவரே இயேசு கிறிஸ்து இதெல்லாம் குணமாக்குவார், இந்த தங்கச்சிக்கு பாதுகாப்பார், அந்த ஊசி வெளியே வந்துடும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாங்க, அதுக்காக நாங்கள் ஜெபிக்கலாமா அப்படின்ட்டுங்க. அப்போ எங்கள் அம்மா சொல்லி, அம்மா என் மகள் பிழைச்சா போதும், ஊசி வெளியே வந்தால் போதும், என் மகளை காப்பாற்றுறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு எங்கள் அம்மா காலில் விழுந்துருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் பெரியம்மா, நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆண்டவர் அற்புதத்தை உங்களுக்கு செய்வார் அப்படின்னு சொல்லி அந்த 6 பேரும் நின்று என் தங்கச்சிக்கு பெட்டில் சுற்றி நின்று ஜெபிச்சிருக்காங்க. ஆனால் பாருங்கள், உண்மையிலே ஜீவனுள்ள தேவன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அந்த டயத்துக்கு நாங்கள் அறியலை, ஆனால் தேவன் வந்து எங்கள் குடும்பத்தை கரம் பிடித்து வழி நடத்துகிற தேவன். அப்போ நாங்கள் அறியாத அப்புறம் அப்படி இருக்கும்போது இவங்க ஒரு பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபிச்சிருக்காங்க. இந்த கிராம ஊழியம், ஆஸ்பத்திரி ஊழியெல்லாம் எவ்வளோ முக்கியம் என்பதை இப்போ நான் உணர்கிறேன். அப்படி ஜெபிச்சுட்டு மறுநாள் என் தங்கச்சிக்கு வந்து மோஷன் போயிருக்காப்புல. மோஷனுக்கு போகும்போது என் தங்கச்சி ஒரு ஊசியை பார்த்துருக்காப்புல. அப்போது என் அம்மாகிட்ட வந்து என் தங்கச்சி சொல்லியிருக்கா, ஏம்மா நான் மோஷன் போனோம் ஒரு ஊசியை பார்த்தேன்ருக்காப்புல. ஒரு ஊசி பார்த்தேன்னா அப்போ இன்னும் 2 ஊசி என்னாச்சு என்னன்னு தெரியலையே அப்படின்னு இதை போய் டாக்டர்கிட்ட போய் எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி என் மக மோஷனில் ஒரு ஊசியை பார்த்துருக்காப்பையா அப்படின்னு. ஏம்மா ஒரு ஊசியும் பார்த்தா அப்போ இன்னும் 2 ஊசி என்னாச்சு, அப்போ எக்ஸ்ரே எடுப்போம் அப்படின்னு பார்த்தா எக்ஸ்ரே எடுத்து பார்த்துருக்காங்க. எக்ஸ்ரேயில்
வயிற்றுக்குள்ள ஊசியே இல்லை. ஆனால் உண்மையிலே தேவன் வந்து எங்கள் அம்மா அப்படியே அவங்க அப்போ அந்த சிஸ்டர் அந்த சகோதரிகள் வந்து ஜெபித்த ஜெபம் தேவனுடைய காதுகளுக்கு எட்டப்பட்டு தேவன் வந்து என் தங்கச்சிக்கு ஜீவனை கொடுத்தார். அப்போ எங்கள் அம்மாகிட்ட மறுநாள் எப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு எங்கள் அம்மா கேட்க என் தங்கச்சி சொல்கிற, ஏம்மா அந்த 5-6 பேர் வந்து ஜெபிச்சாங்கள, அவங்க கூட ஒரு வெள்ளை அங்கி போட்டு ஒருத்தர் நின்ன மாதிரி எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு, ஆனால் யாருன்னு தெரிலம்மா அப்படின்னு என் தங்கச்சியே எங்கள் அம்மாட்ட சொல்லியிருக்காப்புல. அப்போ ஆண்டவர் தான் இறங்கி வந்து ஆபிரகாமோடு நடந்த தேவன் அந்த இடத்துல என் தங்கச்சியுடைய ஜீவனை காப்பாற்றிருக்கேன். ஆனால் நாங்கள் ஆண்டவர் தெரியாத ஜனங்கள் பாருங்கள், ஒரு பாரப்பட்டு பிறருக்காக ஜெபிக்கும்போது தேவன் அற்புதத்தையும் அடையாளங்களையும் தேவன் செய்கிறார். அப்படி உள்ள தேவனை நாங்கள் அறியாமல் இருந்திருக்கோம். இந்த மத்தியில் அதுக்கப்புறம் நான் என் தங்கச்சிக்கு அந்த ஊசி போனோடனே கொஞ்சம் குணமாகி வீட்டில் அனுப்பி விட்டுட்டு நான் மதுரைக்கு வந்துட்டேன். மதுரைக்கு வந்து உலக மனுஷனாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது என் குழந்தையால் ஒரு கிறிஸ்தவர்களுக்கு சிஎஸ்ஐ பேக்ரவுண்ட் உள்ள அவருக்கு கட்டி கொடுத்ததுனால ஊழியக்காரங்க வந்து நாங்கள் மேலே இருக்கோம், என் ஒய்ஃபோட தங்கச்சி வீட்டில் கீழே இருக்காங்க. கீழே நாங்கள் மே வீடு, எல்லா புலவத்துக்கும் நாங்கள் கீழே தான் வரணும், தண்ணிக்கு எல்லாமே கஷ்டப்பட்டது. அந்த இதில் அவங்க கீழே கார் வீட்டில் இருக்காங்க, நான் மேலே ஓட்டு வீட்டில் இருக்கேன். அப்போ 200 வாடகை, ரொம்ப வறுமை கஷ்டம். அதுக்கு மேலே வாடகைக்கெலாம் இருக்க முடியாது, காவல்துறையில் சம்பளம் ரொம்ப கம்மி. நாங்கள் அப்போ ரொம்ப கஷ்டம். இந்த சூழ்நிலையில் கிறிஸ்தவங்க வந்து ஜெபிக்க வந்தால் நாங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலும் ஏஆரில் மாரியம்மன் கோயிலுக்கு அங்கே ஓடி போயிடுவோம். இவங்க வந்துட்டாங்க அப்படின்னு ஓடிடுது. ஆனால் ஒரு நாள் என் குழந்தையா என் ஒய்ஃப்கிட்ட சொல்லியிருக்காப்புல, எப்படி ஏன் போகிறீங்க, ஊழியக்கார் வராருல, நீங்களும் இருந்து என்னன்னு பாருங்களேன், நீங்கள் வந்து கிறிஸ்தவர்னு ஏற்றுக்க வேண்டாம், உட்காந்து என்ன தான் செய்கிறாங்க ஏன்னு பாருங்களேன், ஒரு நல்ல ஆண்டவருங்க அப்படின்னு என் ஒய்ஃப்கிட்ட சொன்னோடனே சரி என்ன தான் செய்கிறாங்க பார்ப்போம் அப்படின்னு போனால் அவங்க பிறருக்காக ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் பண்ணுறதும் ஜெபம் பண்ணுறதும் எங்களுடைய மனசை அப்படியே மாற்றிச்சு. பாறையாக இருந்த என் இருதயத்தை பரிசுத்தமாக தேவனாக, என்னடா உலக மனுஷன் இருக்கும்போது அவங்க ஒருத்தன் வஞ்சகம் பண்ணுறான், ஏமாத்துறான், என்னென்னமோ செய்கிறான், ஆனால் இவங்க வந்து இவங்களுக்காக ஜெபிக்காமல் பிறருக்காக ஜெபிக்கிறாங்களே, இப்படி ஒரு ஜீவியம் நல்ல வாழ்க்கையில். அப்போ ஆண்டவர் உண்மையான தெய்வம் தானே, பிறருக்காக வாழ்ந்துருக்காரு, அப்போ நம்மளும் இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான்னு நாங்கள் அப்படியே கொஞ்சம் மனம் மாறி கொஞ்சம் உள்ளத்தில் சரி இது நல்லா தானே இருக்குது, சரி போ அப்படின்னு அப்படியே உடையோடு டச்சு பண்ணி நாங்கள் அந்த பிரசங்கத்தை அந்த ஊழியக்காரருடைய வார்த்தையை ஆண்டவருடைய பைபிளெல்லாம் படிக்க லேசாக படிச்சுட்டு இருக்கும்போது அது கொஞ்சம் உள்ளே போனோம், பரவாயில்ல, அந்த முண்டை அந்த சாமி இந்த சாமிங்கிறதோட இந்த சாமி நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எங்கள் உள்ள அந்த ஆண்டவருக்குள்ளே அப்போ தான் என்ட்ரு ஆகும்போது அப்போ பாஸ்டர் ஊழியக்கார்ட்ட சொன்னோம். அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி எந்த வியாதி இருந்தாலும் தேவன் குணமாக்கிடுவார், முடவனை எழுந்து நடக்க சொல்லியிருக்காரு, குருடனை பார்வையிட செஞ்சுருக்காரு, ஆண்டவர் இறந்தவனை உயிரோடு எழுப்பியிருக்காரு, இப்படிப்பட்ட தெய்வம் அப்படின்னு சொன்னோன்னே அப்போ நாங்கள் ஊழியக்கார்ட்ட கட்டினோம், பாஸ்டர் என் தங்கச்சிக்கு இந்த மாதிரி ரொம்ப மனவியாதியில் இருக்கேன், எங்கள் அப்பா மனவியாதியில் இறந்து போனார், இப்போ என் தங்கச்சி எங்கள் அப்பாவுடைய சாயல் இருக்குது, அதை குணமாக்க முடியுமா பாஸ்டர் அப்படின்னு கேட்டேன். என்னங்க சாதாரணமாக சொல்கிறீங்க, ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை விட உலகத்தை படைத்த தெய்வமே அவர் தானேங்க, வானம் என் சிங்காசனம் பூமி என் பாதப்பண்ணி சொன்ன தேவன் இல்லையா, அதுக்கு உள்ளே தான் நம்ம வந்து இருந்திருக்கோம். அதனால் ஆண்டவர் உங்கள் தங்கச்சி விடுதலை பண்ணுவார், நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ட்டார். எனக்கு ரொம்ப பரவாயில்லையே சந்தோஷப்பட்டு என் தங்கச்சியை போய் எங்கள் அம்மாட்ட போய் சொல்கிறேன். எங்கள் அம்மா யோசனை பண்ணாங்க, என்னடா இல்லை எப்படி சரியாக வருமா, அம்மா நீ மாமா சரியாக வரும்னு பாஸ்டர் சொல்கிறாரு, அவங்க ஊழியம்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்குது, பிறருக்காக அவங்க நின்று ஜெபிக்கிறாங்க பார்க்குறாங்க, வாமா போவோம் நம்ம என்ன தான் பார்ப்போம் வாங்கம்மான்னு சொன்னு எங்கள் அம்மாவையும் என் தங்கச்சியும் நான் கூட்டிகிட்டு வந்து பாஸ்டர்கிட்ட நின்று இவங்க ஒரு தண்ணியை வச்சு ஒரு எண்ணெயை ஊற்றி ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணி இது குடிக்க சொல்லுங்கள், தங்கச்சிக்கு இந்த மனவியாதி இன்னும் வராது, இந்த குழப்பம்லாம் வராது, இன்னும் எதுவும் விழுங்க மாட்டாப்புல, உங்கள் சகோதரிக்கு ஆண்டவர் துணை இருப்பார், ஆண்டவர் நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாரு அப்படின்னு பாஸ்டர் எங்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை சொன்னார். என்னை இக்கட்டான சூழ்நிலையில் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்ன என் தேவன் என் குடும்பத்தை அந்த டயத்தில் விடுவிச்சாருங்க. என் அம்மா கொண்டு வந்து என் தங்கச்சி எல்லாம் ஜெபம் பண்ண உடனே
என் தங்கச்சி அப்படியே பாஸ்டர் ஜெபம் பண்ணும்போது கீழே விழுந்துட்டாங்க. அவளுக்குள்ளே இருந்த அந்த அசுத்தமான ஆவி வெளியேறி என் தங்கச்சி பரிசுத்தமாயிட்டான். எங்கள் அம்மா, என் குடும்பம் எல்லாம் நாங்கள், என் மனைவி. ஆனால் என் மனைவி வந்து எப்படின்னா, இந்துவாக இருந்தாலும் அதில் வைராக்கியமாக இருப்பாள். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு முழு மூச்சாக ஆண்டவருக்குள்ளே தன்னை ஒப்படைச்சா. நான் கூட அறக்குறையாக தான் வைங்களேன், ஏன்ட்ட அந்த விசுவாசம் இல்லை. என் மனைவி அந்தளவுக்கு விசுவாசமாக இருந்தாள். புத்தியுள்ள ஸ்திரீ தன் ஆண்டு சொல்லுங்க வீட்டை கட்டுவாள்னு சொல்லி. அதன்படி என் தேவன் நல்ல எனக்கு ஒரு அம்மா, நல்ல மனைவியை கொடுத்தார். நல்ல 2 பிள்ளைகள். என் பையன் அவன் பேர் மணிகண்டன், என் மக பேர் சூர்யா கொடுத்தார். ஆண்டவருக்குள்ளே வந்து இந்த முருகனை என் தேவன் மோசஸாக மாற்றினார். என் மனைவியை மாற்றினார். என் பையன் மணிகண்டனை நேசமணியாக மாற்றினார். என் மக சூர்யாவை வந்து ஸ்வீட்லியாக மாற்றினார். இவ்வளோ அற்புதமான தேவன் எங்களுக்கு விடுதலை கொடுத்தார். சரி, தங்கச்சிக்கு குணமாயிட்டு. இந்த தங்கச்சிக்கு ஒரு மேரேஜ் பண்ணணும்ல. ஆனால் ஒரு ஆம்பளைகளுக்கு எந்த வியாதியாக இருந்தாலும் ஒரு பெண்ணை கட்டி வச்சு விடுவாங்க. ஆனால் ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி வியாதிங்கும்போது யார் வந்து கட்டுவா? உலக மனுஷன் யார் வந்து கட்டுவா? வெளியே சொல்லாமல். ஆனால் தங்கச்சிக்கு ப்யூர் ஆகிட்டு. ஆனால் உலகமே தெரியும், ஊருக்கே தெரியுமே அப்படின்னு நாங்கள் மனசு நினச்சிட்டு, சரி எப்படியான ஆண்டவர் நமக்கு தங்கச்சிக்கு உதவி பண்ணிட்டார், நல்ல ஒரு மாப்பிள்ளையை பார்ப்போம்னு நல்ல ஒரு மாப்பிள்ளைக்கு ஏற்பாடு பண்ணி எங்கள் அம்மா சொல்லி, இல்லை இதோட தங்கச்சிக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கட்டி கொடுத்தோம்டா அப்படிங்காங்க. மாப்பிள்ளையை பார்க்கணும்னா பக்கத்து வீட்டு ஒரு பொண்ணு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது பாலாமடையில். அந்த பொண்ணு இந்த மாதிரி இவளுக்கு மாப்பிள்ளை பார்க்கணுன்னே அந்த பொண்ணு திருநெல்வேலி பக்கத்தில் உடாரகுளங்கிற ஒரு கிராமம், வில்லேஜ். அங்கே ஒரு பையன், ஒரு கிறிஸ்தவ பையன் இருக்கான் அப்படின்னு அந்த பொண்ணு அம்பிகா, அந்த பொண்ணு வந்து எங்களுக்கு தகவல் சொல்லிச்சு. சரி, தகவல் சொன்னோன்னே எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, டேய் இந்த மாதிரி நம்ம ஆண்டூருக்குள்ளே வந்துட்டோம், ஆண்டூர் பையன் தான் அங்கே இருக்காப்லையாம், அந்த பையனை போய் பார்த்துட்டு வாடா. ஆனால் அங்கே போகும்போது நமக்கு சொந்த ஒரு ரிலேட்டிவ் அங்கே ஒரு ஃபேமிலி இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க அந்த பையனுடைய ஃபேமிலியை விசாரிச்சுட்டு அப்புறம் அந்த பையனை போய் பார்த்துட்டு வாடா அப்படின்னு எங்கள் அம்மா சொல்கிறாங்க. நான் இங்கேருந்து போனால் எந்த ஃபேமிலியை சொந்தக்காரர் விசாரிச்சுட்டு அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு சொல்கிறாங்களோ, எங்கள் அம்மா சொன்ன அந்த சொந்தக்காரர் வீடு தான் மாப்பிள்ளையே இருக்குது. ஆண்டவர் பாருங்கள், அவர் என் மாமனார் வந்து என் தங்கச்சி அப்பா வந்து அவர் இசைக்கு அவர் தாவீதா தேவன் மாற்றிருக்காரு. பாருங்கள் அந்த இடத்துல அற்புதத்தை. நான் யாரை தேடி போகிறேனோ அந்த மாப்பிள்ளை எங்கள் சொந்தத்திலே இருக்கிறாப்புல. அவங்களும் எங்களை மாதிரி இந்துவாக இருந்து ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட ஒரு குடும்பம். அதனால போய் அவர்கிட்ட போய் பார்த்தேன், சொன்னேன், அம்மா இந்த மாதிரி அனுப்பியிருக்காங்க தங்கச்சிக்கு மாப்பிள்ளை அப்படின்னு. பொன்னம்மா மகளா, பொன்னம்மா பையனா நீங்கள்? பொன்னம்மா குணசாலியில், அப்பா மக குணசாலியாக தான் இருப்பாங்க, நாங்கள் பொண்ணு பக்கம் வாரம்பியா அப்படின்னு அவர் சொல்லிட்டார். வந்து என் தங்கச்சி வந்து பார்க்குறாங்க. ஆனால் அந்த பையன் வந்து நல்ல, என் தங்கச்சி என்ன மாதிரி கருப்பு, அந்த பையன் நல்ல சிவத்த பையன், நல்ல ஃபாரின் வெளிநாடு ஐயர் மாதிரி இருப்பாப்புல. அப்போது நான் வந்து அந்த பையன் வந்தோடனே நான் நினைக்க மனசுக்குள்ளே ஓடுது, இந்த பையன் சிவத்த பையனாக இருக்கான், நம்ம தங்கச்சி கருப்பு, எங்கடா அந்த பொண்ணு என் என் தங்கச்சி எங்கே இவர் கட்ட போகிறாரு அப்படின்னு நினச்சா, கொஞ்ச நேரத்தில் என்ன எல்லோரும் கேட்குறாங்க, அவர் இல்லை இந்த பொண்ணை எனக்கு பிடிச்சிருக்கு நான் கட்டிக்கிறதான்ட்டார். நம்பவே முடியல, என்னவே என்னால் நம்ப முடியலை. பாருங்கள் அந்த நேரத்தில் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு என் தேவன் சொல்லியிருக்காரு. அந்த இடத்துல அதிசயம் பண்ணார். ரொம்ப பொறுப்பான சந்தோஷம். ஆனால் உண்மையிலே ஆண்டவர் பிள்ளையாக இல்லாமல் ஒரு இந்து ஃபேமிலியாக ஒரு உலக மனுஷனாக இருந்தால் எந்த மனிதனும் ஏற்றுக்க மாட்டாங்க என் தங்கச்சி. ஏன்னா சூழ்நிலை அந்த மாதிரி சூழ்நிலை. ஒரு பெண்ணுக்கு கொஞ்சம் மனவியாதி இருக்கும்போது யார் ஏற்றுக்கிடுவோம் இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு சந்தோஷமே ஒரு நாள் குறிச்சிக்கணும் அப்படின்ட்டு போயிட்டாங்க. போய் பஸ் ஏற போகிறாங்க. அந்த எங்கள் மாமாவுடைய பக்கத்து ஒரு பொண்ணு எங்கள் ஊரில் வாக்கப்பட்டு, அந்த பொண்ணு போய் சொல்லியிருக்கு, அந்த பொண்ணுக்கு எங்கள் அப்பா வியாதி இருக்குது, மனவியாதி, அந்த பிள்ளையை கட்டாங்க அப்படின்னு ஒரு ஒரு லேடி போய் என் மாமாட்ட சொல்லிவிட்டாப்புல. அப்போ எங்கள் மாமா சொன்னார், எங்கள் மாமா எங்கள் ஆண்டவர்கிட்ட இந்த மாதிரி வியாதியெல்லாம் நிற்காது, குணமாயிரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எல்லோரும் ரட்சிக்க தான் இருக்கார். சாத்தான் பிசாசு பிடியல் எல்லாம் அவர் கையில் நிற்காதுமா. அவர் உலகத்தை உண்டாக்கிய தேவன். அதனால் அதெல்லாம் என்னுடைய பையனுக்கு
அந்த பொண்ணு தான் மனைவி, எனக்கு அந்த பொண்ணு தான் மருமகன். அவங்க அம்மா பொண்ணம்மா குணசாலி, பொண்ணும் நல்லா இருக்கும். இதெல்லாம் சாதாரண வந்து போகிறது. இது எங்கள் ஆண்டவர்கிட்ட உலக மனுஷனாக தான் இருக்கும். இது ஆண்டவர்கிட்ட அதெல்லாம் நிற்காதம்மா, நீ போம்மா, அந்த பொண்ணு தான் எனக்கு மருமகன்னு எங்கள் மாமா சொல்லிவிட்டார். அப்போ எனக்கு இதெல்லாம் தெரியாது. கல்யாணம் முடிச்ச அப்புறம் எங்கள் மாமா என்கிட்ட சொன்னார். அப்படின்னு அந்த பையன் வந்து மாப்பிள்ளை பையன் வந்து அவர் ஈசாக், அவர் பேர். என் தங்கச்சியை அந்த மேரேஜ் பண்ணி அவர் அக்ரிகல் காலேஜ் விவசாய கல்லூரியில் அதே உடையார் குளத்தில் மாப்பிள்ளை வேலை பார்த்தார். 2 பேரும் சந்தோஷமாக இருந்தாங்க. அப்புறம் என் தங்கச்சிக்கு 2 பையங்க மணி மாதிரி என் தேவன் கொடுத்தார். 2 ஆண் மகனை. 2 பேரும் இன்றைக்கி டிகிரி முடித்து 2 பேரும் ஸ்டேட் கிரிக்கெட்டில் இருக்காங்க. ஆண்டவர் உண்மையிலே சொல்கிறேன், நானும் என் குடும்பமும் இந்த அளவுக்கு நான் வந்து 200 ரூபா வாடகையில் வந்தவனுக்கு இன்றைக்கி தேவன் 6 வீடு எனக்கு கொடுத்துருக்காரு, கார் கொடுத்துருக்காரு. இந்த வசதி வாய்ப்பில் என் கையில் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் சொல்லியிருக்காருல, குப்பையில் கிடந்தவனை கோபுரத்தில் வைப்பேன்ருக்கார். என் தேவன் குப்பையில் கிடந்தவனை கோபுரத்தில் வச்சார். இந்த தேவாதி தேவனுக்கு என் ஜீவனுள்ள நாட்கள்லாம் அவரை தொழுது கொண்டு அவருக்காக நான் ஆத்மா பண்ணேன். ஆத்மா ஆதாயம் பண்ணாதான் என் ஜீவன் அடங்கும். என் தேவன் உனக்காக மறித்தேனே, நீ எனக்காக என்ன செய்தால் என் தேவன் என்னை கேட்பார்ல. அதனால் அதுக்கப்புறம் என் தேவன் என் மனைவி நல்ல மனைவியை கொடுத்து எனக்கு ஒரு பையனு பொண்ணு கொடுத்தாரு. அந்த பிள்ளைகளை நல்லபடியாக ஆண்டவர் வளர்க்க உதவி செய்தார், படிக்க உதவி செய்தார். என் மகன் இப்போ பிஇ மெக்கானிக்கல் முடிச்சுட்டு எல்என்டியில் சைட் இன்ஜினியராக கோவாவில் இருக்கான். என் மகன் எம்ஏ எம்எட்டு எம்பிஎல் பிஹெச்டி டிவிஎஸ் ஸ்கூலில் டீச்சராக இருக்கான். மருமகன் ஜான் வெஸ்ட்லி வெஸ்ட் ஆப்பிரிக்காவில் மரைன் இன்ஜினியராக இருக்கார். மருமகன் எம்ஏ பிஎட்டு படித்து இங்கே ஒரு ஸ்கூலில் டீச்சராக இருக்காப்புல. என் பையனுக்கு ஒரு பொண்ணு, என் மகளுக்கு ஒரு பொண்ணு. இன்றைக்கி ஆசீர்வாதமாக இருக்கும். எங்கள் ஊரில் நாங்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டோடனே என் மனைவியோட சித்தப்பா கிறிஸ்தவங்களும் என் வீட்டுக்கு வரக்கூடாதுன்ட்டாங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கார்ல, ஒரு வீட்டுக்கு போப்பா, ஒன்று அவமதித்தா காலில் உள்ள தூசி தட்டின மாதிரி தட்டிட்டு வந்துருங்க ஆண்டவர் சொல்லியிருக்காரு எனக்கு. அதே மாதிரி போனோம், அவங்க ஏற்றுக்கலையா, நாங்கள் வந்துவிட்டோம். இப்போ அவங்க எங்களை வாங்க வாங்கங்கிறாங்க. எங்களுடைய வாழ்க்கையும் எங்களுடைய ஜீவியத்தையும் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறணும் மாதிரி நான் காவல்துறையிலையும் கொஞ்சம் உண்மையாக இருந்தேன். தேவன் என் குடும்பத்தை ஆசீர்வதித்தார். இந்த தேவனை ஏற்றுக்கொண்டதுனால என் குடும்பம், அதாவது சாத்தான் பிடியிலிருந்து தப்பிச்சது. இல்லாட்டா நாங்கள் அத்தனை பேரும் மறித்திருப்போம். ஆண்டவர் எங்களை ஒரு நிமிஷம் கண்ணோக்கி பார்க்காமல் இருந்தால் நாங்கள் எப்போதும் மறிச்சிருப்போம். நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்போம். என் தேவனுடைய கிருபை, என் தேவன் எங்களை ரட்சித்து எங்களை இந்த அளவுக்கு ஒரு சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு ஜீவனை இன்றைக்கி உயிரோடு இந்த இடத்துல நிப்பாட்டி வச்சு உங்களுக்கு முன்னாடி என்னை ஒரு சாட்சியாக, ஒரு சிறு பூச்சியாக என் தேவன் ஏற்படுத்தின தேவனை நான் உயிருள்ளவரை மறக்கலாமா? என்னை போல் நீங்களும் அறியாத ஜனங்களாக இருந்திருந்தால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம் என்று நீங்கள் மனம் மாறணும், தேவனை ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் பைபிளில் ஒரு வசனம் சொல்லியிருக்கார், வானத்தையும் பூமியும் உண்டாக்காத தேவன் வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே அவையெல்லாம் அழிந்து போகும் என்று அவங்களுக்கு அறிவுங்கள் என்று என் தேவன் எனக்கு பைபிளில் சொல்லியிருக்கார். அந்த வார்த்தையின்படியே நம்மளை உண்டாக்கிய தேவன், நாம் படைத்த தெய்வத்தை கல்லை மண்ணையும் வணங்குகிறோம் அறியாமல். ஆனால் நம்ம உண்டாக்கிய தேவன், நமக்காக ஜீவனை கொடுத்த தேவன், கடைசி பரிந்தும் தன்னை தாழ்த்தி அன்பினால் நம்மளை ஆராதனை செய்த தேவன், அவரை நம்ம மறக்கலாமா? வாழ்க்கையிலே மறக்கவே கூடாது. அவருடைய ஜீவியத்திலே இன்னொரு உலகம் இருக்குது, பரலோக ராஜ்யம். அங்கே நாம் தேவனோடு நடக்க இருக்க தேவன் அவர் மார்பிலே சாய்வதற்கு ஆண்டவர் நமக்கு செய்த உதவியை மறக்கக்கூடாது. ஆண்டவர் செய்த அற்புதத்தையும் அடையாளங்களும் நாம் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் அறியாத பிள்ளைகளுக்கு நம்ம அறிவிக்க வேண்டும். அடியேனே
இந்த இடத்துல ஒரு சின்ன சாட்சியாக நிறுத்தினதுக்கு நன்றி. ஆனால் ஊடையில் ஒன்றே ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது, ஏன்னா ஒரு அம்மா வந்து எங்கள் ஏற்று விட்ட அம்மா, நான் அப்போ வறுமை கஷ்டம், ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன், அப்படி வீட்டில் சாப்பாடு இருக்காது, தெருவில் போய் உட்காந்துருப்பேன். அப்போ ஆனால் உண்மையிலே தாய்மார்களை வந்து நான் ரொம்ப மதிப்பேன். ஏன்னா இறக்கப்படுவாங்க. ஒரு அம்மா ஏற்று விட்ட அம்மா, செல்லம்மான்னு பேர். அந்த அம்மா வாயில் இருந்தாலே பசினா கக்கி கொடுத்துரும். அப்படி ஒரு குணசாலி அந்த அம்மா. ஏற்று வந்து அப்படியே உட்காந்துருப்பேன், சோகமாக உட்காந்துருப்பேன். அந்த அம்மா ஏற்றாப்புல பார்க்க, டேய் என்னடா முருகா, என்னடா ஒரு மாதிரியா முகம் வாடி இருக்குமே. இல்லைக்கா அப்படிமே. டேய் உன் முகம் மாறி இருக்கடா, இந்தடா நீச்சல் அந்த வடி தண்ணி கூடுறா, சோறு காய்ச்சி வடித்து இந்த போய் சாப்பிடாமல் இருக்கான், இவனுக்கு வாடலாக இருக்கான்னு சொல்லி இந்த அம்மா வடி தண்ணி கொண்டு வரும். வடி தண்ணி அப்படி பார்த்தா உள்ளே சோறு இருக்கும். அந்த தாயும் உள்ளாம். அந்த மாதிரி தாயெல்லாம் மறக்க முடியாத வாழ்க்கையில். அப்படி பெண்களுக்கு இறக்க குணம் உண்டு. அந்த மாதிரிலாம் வாழ்ந்தவன் நான். வறுமைன்னு என்னென்னு தெரிஞ்ச ஆள், கஷ்டம்னா என்று உணர்ந்த ஆள். ஆண்டவர் அதான் சொல்லுவார், உன் எதிரி தாகம் இருந்தால் தண்ணியை கொடு, பசியாக இருந்தால் ஆகாரத்தை கொடு. என் தேவன் எனக்கு வேறு இந்துவாக இருக்கும்போது இந்த மாதிரிலாம் யாரும் எனக்கு சொன்னதில்லை. பைபிளை படிக்க படிக்க அப்படியே ஆண்டவர் நம்ம உள்ளத்தில் பேசுகிறார். நேரடியாக ஒரு மனுஷன் பேசுன மாதிரி வார்த்தை வேதாகமம் நம்மளோடு பேசுது. உலக மனுஷி பிரிவின் சுல்தானான ஒரு அம்மா, நான் செய்தி கேட்டேன், அந்த அம்மா பிரசங்கம் கேட்டேன். அந்த அம்மா சொல்லுது, ஒரு முஸ்லீம் சகோதரி பைபிள் அது தேன் கூடு அப்படிங்குது. எவ்வளோ பாருங்கள், தேன் தாங்க உண்மையிலே. பைபிளை படிக்க படிக்க நமக்கு ஆண்டவர் தித்திப்பை கொடுப்பார், திகட்டாத ஒரு இன்பத்தை கொடுப்பார் ஆண்டவர். அப்படிப்பட்ட பசுத்தமுள்ள தேவன் அவரை என்னை எப்படி என் தேவன் முருகனை மோசையை மாற்றினாரோ, கிறுக்கம் பிள்ளையை கிறிஸ்துவ பிள்ளையாக மாற்றினாரோ, அதே போல் உங்களையும் இதை கேட்டுக்கொண்டு இருக்க சகோதரி சகோதரர்கள் உங்களையும் தேவன் சந்திக்கணும். ஆண்டவரை அறியாமல் இருந்தால் அவரை உங்கள் கால் படிந்து நான் வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். இந்த உலகத்தை உண்டாக்கிய தேவனை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். இன்னொரு உலகம் இருக்குது, அதில் 1000 ஆண்டு அரசாட்சியிலே நம்ம வாழ நீங்கள் அந்த தேவனை கரம் பிடித்து வழிநடத்துங்க. ஒரு சின்ன சாட்சி மட்டும் சொல்கிறேன். எங்கள் வீட்டில் இப்படி நாங்கள் இந்த வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணிட்டோன்னா, எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகி 18 வருஷமாக குழந்தை இல்லை. ஊழியக்காரர் ஒரு நாள் எங்கள் ஊருக்கு கிராமத்துக்கு வந்து ஜெபம் பண்ண வந்தார். ஜெபம் பண்ணிவிட்டு அப்போது நைட்டில் தான் வருவார். அவருக்கு எல்லாம் ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு நைட் தான் வரார். ஒரு 12 மணிக்கு வந்தாங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜெபம் நடக்கும். அப்போ அப்படி ஜெபம் எங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணும்போது எங்கள் பெரியம்மா வந்து சொன்னாங்க, ஐயா நீங்கள் இவ்வளோ தூரம் ஜெபிக்கிறீங்க, முருகன் அண்ணனுக்கு 18 வருஷமாக குழந்தை இல்லை, கொஞ்சம் ஜெபிங்களேன், அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் குழந்தைக்கு ஜெபிக்கானோடனே சரி கூட்டுவாங்க அப்படின்ட்டார் பாஸ்டர். எங்கள் அண்ணி நல்லா படுத்துருக்காங்க, அவங்கள போய் எழுப்பிட்டு வந்தோடனே முனங்கால் போட்ட சொல்லார் பாஸ்டர். முனங்கால் போட்டு ஜெபிக்கிறேன். அப்போ எங்கள் பெரியம்மா சொல்லுது, ஐயா ஆம்பளை பிள்ளைக்காவது ஜெபிங்க அப்படின்னு எங்கள் பெரியம்மா சொல்லுது. அப்போ பாஸ்டர் எங்கள் அண்ணிமே தலையில் கை வச்சு, ஆண்டவரே இந்த சகோதரிக்கு நல்ல ஒரு கற்பத்தின் கனியை கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம், பிள்ளைகளோ அதனால் கிடைக்கும் பலன் என்று ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தையை எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கு, அதன்படி இந்த சகோதரிக்கு ஒரு அற்புதத்தை செய்யுமையா அப்படின்னு நல்ல மனம் உருகி ஜெபிச்சார். ஜெபிச்சு ரைட்டுன்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணி அதை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் எங்கள் அண்ணி மனம் திரும்பலை. ஆனால் பாருங்கள், அவர் ஜெபிச்ச ஒரு வருஷத்தில் கரெக்டாக ஒரு ஆண்மகன், அவன் பேர் சுரேஷ், அவன் பேர். பாருங்கள், ஒரு நான் செய்த அற்புதங்களை நீங்கள் பண்ணுவேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அது மாதிரி ஊழியக்காரர் வார்த்தையை வச்சு செவிச்சார். எங்கள் அண்ணனுக்கு இன்றைக்கி 18 வருஷம் கழித்து ஒரு ஆண்மகன் இன்றைக்கி எம்எஸ்சி முடிச்சிட்டான். பாருங்கள் எவ்வளோ பெரிய அற்புத தெய்வம், அதிசயங்களை காண்பிக்கிற தேவன். குப்பையில் இருந்தவனை கோபுரத்தை வச்சார். 200 ரூபா வாடகையில் இருந்தவனை இன்றைக்கி ஒரு 5-6 வீடை கொடுத்துருக்காரு. நல்ல கார் கொடுத்துருக்காரு, வாகனத்துக்கு நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்காரு. அதை விட மேன்மையான எனக்கு நல்ல ஒரு சமானத்தை தேவன் கொடுத்தாரு. சமானம் ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமுங்க.
படுத்தா தூங்கணும், சஞ்சலம் இருக்கக்கூடாது, வருத்தங்கள் இருக்கக்கூடாது. இருந்தால் மனுஷனுக்கு தூக்கம் வராது. பாருங்கள், நல்ல ஒரு புத்தி உள்ள ஸ்திரியை கொடுத்தாரு. நல்ல ஒரு பையனையும் ஒரு பொண்ணையும் ஆண்டவர் கொடுத்தாரு. எவ்வளோ காரியங்கள் என் தேவன் என் குடும்பத்தை கரம் பிடித்து வழி நடத்தினார். இதை கேட்டுக்கொண்டிருக்க நீங்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக நீங்கள் வாழ்வதற்கு உங்களுக்கு நீ வாழ்ந்து என்னென்னா உங்களுக்கு சமாதானத்தை தேவன் தருவார். சமாதானம், சந்தோஷம் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமுங்க. அதை நான் பெற்றுக்கொண்டேன். அதே மாதிரி நீங்களும் பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக வாழுங்க. ஆண்டவருக்காக நம்ம வாழ்வோம் என்பதை இந்த சிறு சாட்சியின் மூலம் நான் உங்களுக்கு தெரிவித்து இத்துறையின் சாட்சியை முடித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே சோத்திரம். ஆண்டவரே தூக்கி ராஜா, துதில் மத்தியில் வாச சேர நல்ல தகப்பனே, ஆண்டவரே இந்த எளியவனை ஒரு சிறு சாட்சியாக அப்பா நீர் நிறுத்தினதுக்கு நன்றி தகப்பனே, நன்றி சுவாமி, நன்றி ஏசப்பா. ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தை அப்பா நீர் தெரிந்து கொண்டு ஆண்டவரே என் குடும்பத்தை வழிநடத்தி என்னுடைய குடும்பத்தை ஒரு சாட்சி உள்ள குடும்பமாக அப்பா நீர் நிறுத்தினதுக்கு நன்றி சுவாமி, நன்றி ஏசப்பா. யாரெல்லாம் எங்களை ஆண்டவரே ஒதுக்கினார்களோ ஆண்டவரே இன்று அவர்கள் எங்களை ஆண்டவரே அன்பாக அரவணைப்பதற்கு நீர் செய்த உதவிக்கு நன்றி ஐயா. நீர் தகப்பனே என் குடும்பத்தோடு இருந்து என்னையும் மனைவி, என் பிள்ளைகள், உற்றார் உறவுகள், சொந்த பந்தங்கள் அப்பா நல்ல ஆவிக்குரிய அப்பா ஆத்மாக்களையும் ஆண்டவரே எங்களுக்கு நீர் தந்தை தகப்பனே. ஆண்டவரே உலக மனுஷனாக இருந்தால் உடன் பிறந்தவர்கள் தான் சகோதரன் சகோதரி. ஆண்டவரே உம்முடைய ஆவிக்குள் நாங்கள் வளரும்போது ஆண்டவரே எங்களுக்கு அதிக சகோதரன் சகோதரி எங்களுக்கு தந்தீர் தகப்பனே. எங்களை ஆண்டவரே நீர் அப்பா வார்த்தை மூலம் எங்களை நீர் பாதுகாத்தீர். தாவீது ராஜா சொல்லுகிறான், என் ஜீவனை பார்க்கலும் உம்முடைய கிருபை மேலானது என்று. அதன்படி ஆண்டவரே எங்களுடைய ஜீவனை பார்க்கும் உம்முடைய கிருபை மேலானது தகப்பனே. ஆண்டவரே வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பும் உனக்கு நேராது சொன்ன தேவன் என் குடும்பத்துக்கு எந்த ஒரு பொல்லாப்பும் வாதையும் வராதபடி நீர் பாதுகாத்து தந்தீரே. நல்ல வீட்டை கட்டி தந்தீர் தகப்பனே. நல்ல சகோதரன் சகோதரி, ஆவிக்குரிய சகோதரன் சகோதரிகளை எனக்கு தந்தீர் தகப்பனே. ஆண்டவரே நல்ல பிள்ளைகளை தந்தீர். ஆண்டவரே நல்ல உறவுகளை தந்தீர் தகப்பனே. அப்பா ஆண்டவரே எங்களுடைய விண்ணப்பத்துக்கு உங்களுடைய காதுகளும் கண்களும் பார்த்த வண்ணமும் கேட்ட வண்ணமாக இருக்கிற தகப்பனே. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் பாக்கியவான். அவன் கையின் பிரயாசங்களை சாப்பிடுவான், அவனுக்கு நன்மையும் பாக்கியம் உண்டாகும் என்று சொல்லியிருக்க தகப்பனே. அதன்படி ஆண்டவரே உமருக்கு பயந்து நடக்கிற ஜனமாக எங்களை நீர் வைத்ததுக்கு நன்றி சுவாமி. கல்லையும் மண்ணையும் வணங்கியிருந்த எங்களை ஆண்டவரே மாற்றி ஆண்டவரே எங்களை ஜீவனுள்ள வார்த்தையை வாசிக்க நீர் செய்த உதவிக்கு நன்றி தகப்பனே. ஒதுக்கப்பட்ட கல் தான் மூளைக்கல் என்று சொல்லியிருக்கிற தகப்பனே. எங்களை எல்லாரும் ஒதுக்கினார், ஆனால் ஆண்டவரே நீர் எங்களை தெரிந்து கொண்டீர் தகப்பனே. என்னிடத்தில் வருகிறனே நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்னீர் தகப்பனே. அப்பா ஆண்டவரே உன் அரண்மனைக்குள்ளே சமாதானமும் அரங்கத்துக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொல்லியிருக்கு தகப்பனே. அதன்படி ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்றி தந்த ஜீவனுள்ள தகப்பனே ஒரு கோடான கோடி சோத்திரம் ஐயா. அப்பா ஆண்டவரே இந்த சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு என்ன மனவியாதியில் இருக்காங்க அவங்க தான் குணமாக்கி அந்த குடும்பத்திலே சமாதானத்தை கட்டளையிடும். ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் அந்த குடும்பத்திலே சமாதானத்தை கட்டளையிடு. அவர் சந்தோஷமும் சமாதானம் வாழ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் உன் பசுத்த ஆவியானவர் இறங்கி இவர்களை ஆசீர்வதியும் தகப்பனே. இயேசு நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். அன்பார்ந்த கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பமுள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு
7200713563. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.